நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நமது ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த எளிய அப்பத்தில் தாழ்ச்சி நிறைந்தவராய், பொறுமை மிக்கவராய், கனிவும் இரக்கமும் உடையவராய், இதோ அன்பின் அடையாளமாய் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உண்மையான இறைவன், உயிருள்ள இறைவன், வாழ்வு தருகின்ற இறைவன். இவராலேயே நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுகிறோம், சுகம் பெறுகிறோம், குணமடைகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம். இவரிடத்தில் நம்மை முழுமையாக சரணாகதியாக்குகிற போது, அவரை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற போது, ஞானிகள் முகம் குப்புற விழுந்து இயேசுவை ஆராதித்தார்களே, சகோதரனே சகோதரியே, நீயும் கூட முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் முன்பாக ஆராதனை செய்தால் உன் வாழ்க்கை மாறும். நீ ஆசீர்வாதத்தை உணருவாய். ஆண்டவர் உன்னை மேலும் மேலும் உயர்த்தி வைப்பார். இயேசுவின் முன்பாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவரை அணுகி வருவோம். நற்கருணைநாதருக்கு முன்பாக நமது இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம். நற்கருணை ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்கின்ற நாம், ஆண்டவரே, என் வாழ்வின் பல்வேறு தீமைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி மன உருக்கத்தோடு ஜெபிப்போம். உங்கள் பதில், விடுதலை தாரும் இயேசுவே, விடுதலை தாரும் இயேசுவே. பாவத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. சோதனைகளிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. குடி பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. போதை பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. எங்களின் அன்றாட துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. எங்கள் வாழ்வில் வருகின்ற கவலைகளிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. எங்களின் இச்சையான செயல்களிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. புகை பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. தவறான படம் பார்ப்பதிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. எங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பொய் பேசுவதிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பிறர் பொருளை திருடுவதிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பிறரை ஏமாற்றுவதிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. ஏமாறுவதிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. அச்சத்திலிருந்து விடுதலை தாரும்
தாரும் இயேசுவே. கலக்கத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பயத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. சாத்தானிடமிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. செய்வினை ஏவல்களிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் எங்களின் இயேசுவே. நோய் வியாதிகளிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. பிணிகள் வருத்தங்களிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவே. இயேசுவே எங்களுக்கு விடுதலையை தாரும். இயேசுவே எங்களுக்கு விடுதலையை தாரும். இயேசுவே எங்களுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 17 18 மற்றும் 28 29 முடிய. அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கின்றான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நான் தியானம் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து பக்தியோடு உருக்கத்தோடு அந்த திருத்தலத்திலே நான் செபித்துக் கொண்டிருந்தேன். ஏராளமான மக்கள் அதில் பங்கெடுத்து மனமுருகி ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருந்தார்கள், செபித்துக் கொண்டிருந்தார்கள். பாடல்களை உரக்க பாடி, கரங்களை உற்சாகமாக தட்டி, ஆண்டவரை நோக்கி கதறி கதறி நான் செபித்த போது அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மனிதர் கூச்சலிடத் தொடங்கினார். சத்தமாக பேசினார், கத்தினார், கதறினார். நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தார். அந்த பலிப்பீடத்தை நெருங்கி வந்தவுடனே அவர் அப்படியே அந்த இடத்திலே சுருண்டு விழுந்து பல சுற்றுகள் சுற்றி 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 அப்படியே அந்த இடத்திலே வளைந்து வளைந்து தன்னுடைய கை கால்களை எல்லாம் உதைத்துக் கொண்டார். செபிக்க 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 அவருடைய ஆர்ப்பாட்டமும் கூச்சலும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த இடத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி மிக மிக உற்சாகமாக பாடி செபித்து துதித்துக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் தான் மந்திரிக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனிதருக்கு அருகிலே சென்றேன். நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் கையிலே வைத்திருந்த சிலுவையோடு, கையிலே இருந்த திரு ஜெபமாலையோடு, இதோ தீர்த்தத்தை எடுத்துக்கொண்ட அந்த மனிதருடைய அருகில் சென்று
அவருடைய முகத்திலும் அவருடைய உடல் முழுவதிலும் அந்த தீர்த்தத்தை தெளித்து, இயேசுவின் பெயரினால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், சாத்தானே இந்த மனிதரை விட்டு அப்பாலே போ என்று சொல்லி அதிகாரத்தோடு, இயேசுவின் வல்லமையோடு, இயேசுவின் ஆற்றலோடு செபித்த போது அந்த இடத்திலே பெரும் கூச்சலிட்டு அந்த மனிதர் ஓ என்று சொல்லி கதறி அழுது அப்படியே சாய்ந்து விட்டார். முகம் குப்புற சாய்ந்து ஆண்டவருக்கு முன்பாக படுத்து கிடந்தார். மயக்கமுற்ற நிலை. பிறகு ஜெப ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அவரை எழுப்பி தண்ணீர் கொடுத்த போது தண்ணீரை பருகிவிட்டு மன அமைதியோடு, பேசாமல் அமைதியோடு சென்று விட்டார். பிறகு அலுவலகத்தில் வந்து சந்தித்து, நன்றி ஃபாதர், என் வாழ்வில் நான் விடுதலையை உணர்ந்தேன், ஆண்டவர் என்னை தொட்டதை நான் அனுபவித்தேன், எனக்குள் இருந்து ஏதோ ஒன்று வெளியேறியதை என்னால் அனுபவிக்க முடிந்தது என்று சொல்லி ஒரு சாட்சியாக, நற்கருணை ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார் அந்த மகன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல்வேறு தீமைகளினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம், கட்டுண்டு கிடக்கிறோம். நம் சோம்பேறித்தனம், நம் குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், நம் காம இச்சை உணர்வுகள், தவறான படங்களை பார்ப்பது, பொய், திருட்டு, பித்தலாட்டங்களில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நாம் உள்ளாகி தீயோனினுடைய பிடியில் சிக்குண்டு கிடக்கிறோம். தீயாவியினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்டி படைக்கப்பட்டு அவரின் அடிமையாகி போயிருக்கிறோம். ஒரு தீயாவி பிடித்த மனிதரிடமிருந்து எத்தகைய குணங்கள் வெளிப்படும் என்றால், திடீரென்று அந்த மனிதன் கூச்சலிடுவான். அவனுக்கு என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. அவனுடைய பார்வை, அவனுடைய பேச்சு, முகம் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் தெரியும். அவன் எதையுமே அறியாத ஒரு நிலையில் இருப்பான். எதையாவது அடிப்பது, உடைப்பது, உடலை காயப்படுத்துவது, துன்புறுத்துவது என்று சொல்லி தன்னையே அவன் காயப்படுத்திக் கொள்வான். தனக்குள் இன்னொருவர் செயலாற்றுவதாக உணர்ந்து கொண்டு ஒரு பிரம்மையைப் போல அவன் தன்னை நடித்து காண்பிப்பான். பற்களை நெரிப்பது, கட்டுக்கடங்காத நிலையை வெளிப்படுத்துவது, மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல செயல்படுவது என்று ஒரு தீயாவி பிடித்த மனிதனுடைய பல்வேறு செயல்பாடுகள் அவன் யார் என்பதை நமக்கு உணர்த்தும். பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கின்ற இத்தகைய தீமைகள் எல்லாம் வெளியேற இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்கிற அந்த பாடலை பாடி உருக்கத்தோடு செபிப்போம். விடுதலை பெற மன்றாடுவோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற போது, அந்த இணை இல்லா நாமத்தை உச்சரிக்கிற போது, இயேசு 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 என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையான, ஆற்றல் நிமிர்ந்த, சக்தி தருகின்ற ஜெபமாயிருக்கிறது. எனவே கரங்களை உற்சாகமாக தட்டி இயேசு இயேசு என்று சொல்லி அவரை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்திலிருந்து விடுதலை, நம்முடைய தீமைகளிலிருந்து விடுதலை, சாத்தானின் சோதனைகளிலிருந்து விடுதலை தருகிற
இயேசுவின் நாமத்தை சொல்லி பாடி ஜெபிப்போம். நமக்குள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிற ஆண்டவருடைய அருளை பெற மன்றாடுவோம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா அச்சம் நாமம், கலக்கம் பயம் எல்லாம் நீங்க ஜெபிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசு ஆண்டவருடைய பரிமள தைலத்தால் அவர் நம்மை அபிஷேகம் செய்கிறார், நம்மை அர்ச்சிக்கின்றார், நம்மை புனிதப்படுத்துகிறார். அவருடைய திரு தைலத்தினால் பூசப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதோ எல்லா விதமான அச்சம் கலக்கம் பயம், எல்லா விதமான தீங்குகள் பொல்லாப்புகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றவர்களால் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பாடி ஜெபித்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, திருப்பாடலில் நாம் எங்கே சென்றாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு உடன் இருக்கும். நாம் வானத்திற்கு மேலே ஏறி சென்றாலும் பாதாளத்தின் கீழே நம்முடைய படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் அவர் அங்கேயும் இருப்பார் என்று. ஆம் சகோதரனே சகோதரியே, பாவம் செய்துவிட்டு ஆதாம் ஏவாளை போல நாம் மரத்தின் கீழே ஒளிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பார்வையில் இருந்து நாம் தப்பிவிட முடியாது. தாவீதை போல பாவம் செய்துவிட்டு வீட்டிலேயே அடைந்து கிடக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரிந்தவையாக இருக்கின்றன. எனவே நம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற, நம் குற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற, நம்முடைய மனக்காயங்கள் கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற, நம்முடைய தீய செயல்களில் நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற, இயேசுவே என் பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தமாக்கும், இயேசுவே என் குற்றங்களிலிருந்து என்னை புனிதமாக்கும், இயேசுவே ஈசோப்பினால் கழுவி என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப 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 நாமம். இயேசுவே என்னை விடுவித்தருளும், இயேசுவே என் பாவங்களை கழுவியருளும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். இயேசு இயேசு இயேசு. நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்து மாண்புயர் கீதம் பாடி நற்கருணை ஆசிரை பெற ஜெபிப்போம். மாண்புயரில் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதர் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காலங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காலங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற இந்த நாளில் இயேசுவின் பாடுகள் எனக்காக, இயேசுவினுடைய மரணம் என் மீட்புக்காக என்கிற மறை உண்மையை உணருவோம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பல நேரங்களில் இயேசுவின் பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் நாம் காரணமாக, நம் பாவங்கள் காரணமாக, நம் பலவீனங்கள் குற்றங்கள் காரணமாக மாறிவிடுகின்றன. இயேசுவின் இதயத்தை மனநோகம் செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். சகோதரனே, சகோதரியே, மனம் வருந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவார்த்தைகள் 2-20 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கடிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கேற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகக்குப்புற விழுந்து வணங்கினார்.
பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ, குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரவேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெள்ளுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானே என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உமக்கு நன்மை செய்வாராக. இதோ, நீ திண்ணமாய் அரசனாவாய் என்று இஸ்ரவேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமக்கு மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவர்னகேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மை போற்றி துதித்து ஆராதனை செய்கின்றோம். உம் இதயத்திற்குரிய அன்பர்களாக எங்களை வாழச் செய்யும்படியாக உருக்கத்தோடு வேண்டுகின்றோம். பல நேரங்களில் உம் இதயத்திற்கு வருத்தம் கொடுக்கின்ற பாவ செயல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். பொய் பேசுவது, ஏமாற்றுவது, தவறான உறவுகளில் ஈடுபடுவது, போதை குடி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய் கிடப்பது, சோம்பேறிகளாக இருப்பது, கடமையை செய்ய தவறுவது, பிறர் பொருளுக்கும் பிறர் உடைமைகளுக்கும் ஆசைப்படுவது, உலகப் போக்கிலான வாழ்க்கை வாழ்ந்து உம்மையே மறந்து தவிக்கின்ற தருணங்கள் என ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட செயல்களினால் உம்மை மனநோகம் செய்திருக்கிறோம், வருந்துகின்றோம். செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னிப்பதும் இரக்கம் காட்டுவதும் உமது இயல்பு ஆண்டவரே, அதற்கு எல்லையே இல்லை என நாங்கள் உணர்கின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. உமது கருணையினால் எங்கள் மீது ஆசீரும் அருளும்
பொழியப்படுவதாக. உமது மன்னிப்பினால் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி உம்முடைய வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டு அவற்றை எங்கள் மனதில் நிறுத்தி வாழ்வாக்க வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் பல செய்திகளை நமக்கு தருகின்றன. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் 12 திருத்தூதர்களை தம் பணிக்கென தேர்ந்து கொள்ளுகிறார். அப்படி அவர் தேர்ந்து கொள்ளும் போது 3 செய்திகள் அதில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, இயேசுவோடு உடன் இருப்பதற்கு, தம்மோடு இருக்க ஆண்டவர் இயேசு அவர்களை தேர்ந்து கொண்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு அவர்கள் உடன் இருக்க வேண்டும். புதுமைகளை நிகழ்த்தும் போது, அற்புத அதிசயங்களை செய்து மக்களுக்கு நோய் நொடிகளை நீக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்கின்ற போது, இறை ஆட்சியை கட்டி எழுப்ப என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்கிறாரோ அத்தனை முயற்சிகளிலும் அவரோடு உடன் இருக்கும் போது, குறிப்பாக அவர் துன்பப்படும் போது, அவர் பாடுகள் படும்போது, அவர் கட்டூனில் கட்டி அடிக்கப்படும் போது, அவர் மீது பாரமான சிலுவையை சுமத்தும் போது உடன் இருக்கிறவர்களாக இந்த திருத்தூதர்கள் இருக்க வேண்டும். நாமும் கூட நம்முடைய நன்மைகளில் தீமைகளில், நம்முடைய கஷ்டங்களில் நஷ்டங்களில், நம்முடைய நோய்களில் வியாதிகளில், நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களிலும் துயரகரமான தருணங்களிலும் ஆண்டவரோடு உடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் சிந்தனை வலியுறுத்துகிறது. பிறகு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், இயேசுவின் சீடர் என்றால் அவர் இயேசுவினுடைய படிப்பினைகளை, மதிப்பீடுகளை, நற்பண்புகளை, அவரிடத்தில் இருந்த எல்லா நற்செய்தியையும் அறிவிக்கக்கூடியவர்களாக ஒரு சீடன் இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த 12 திருத்தூதர்களும் உலகின் பல்வேறு திசைகளுக்கு சென்று இயேசுவினுடைய மதிப்பீடுகளை விதைத்தார்கள். இயேசுவின் சீடர்களாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி சான்று பகர்ந்தார்கள். நாமும் கூட திருமுழுக்கினால் இயேசுவின் அன்பு மகனாக, மகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய சீடனாக, சீடத்தியாக தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்மீதும் அந்த கடமை இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. பிறகு மூன்றாவதாக, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர்களை அனுப்பினார். பேய்களை ஓட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமா? பேய் பிசாசுகளை விரட்டி அடிப்பது, பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் செய்வினைகளை எல்லாம் சரியாக உய்த்துணர்வது அவ்வளவு எளிதான காரியமா? நிச்சயமாக இல்லை. கடவுளுடைய அருளும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஆற்றலும் நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே அந்த வல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியும். இயேசுவினுடைய அருளும் தூய ஆவியானவருடைய வல்லமையும் சீடர்களிடத்தில் இருந்ததனால்தான் அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புத அதிசயங்களை செய்ய முடிந்தது. தீய ஆவியையும், தீய ஆவியினுடைய சேட்டைகளையும், அவனுடைய சோதனைகளையும் முறியடித்து போட முடிந்தது. இதனுடைய சாட்சிகள் தான் இந்த 12 அப்போஸ்தலர்கள். பேதுருவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவரிடத்தில் இருந்த ஆர்வம். இயேசுவுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் மிக மிக ஆர்வத்தோடு செயல்பட்டவராயிருக்கிறார். முதல் திருத்தந்தையாக போற்றப்படுகிறவர்
இயேசுவுக்காக தலைகீழாக அந்த சிலுவையில் அறையுண்டு மரித்தார். யாக்கோபிடமிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற திருத்தூதர்களுடைய முதல் மறைசாட்சி, அவரிடத்தில் இருந்த அந்த தலைமைத்துவ பண்பு, எல்லோரையும் ஒன்றாக இணைப்பது, பொதுவான முடிவுகளை இறைவனுடைய விருப்பப்படி அவருடைய சித்தப்படி நிறைவேற்றுவதை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவானிடத்திலிருந்து கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். யோவான் இயேசுவின் அருகிலேயே இருந்து அவருடைய அன்பை சுவைத்தவர். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவோடு இருந்து அவருடைய அன்பை சுவைத்துக் கொண்டே இருந்தவர். அதனால்தான் அவருடைய எழுத்துக்களில் எல்லாம் இயேசுவினுடைய அன்பை அவரால் வெளிப்படுத்த முடிந்தது. திருத்தூதரான புனித அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டவர். எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தவர். மீனவர்களினுடைய பாதுகாவலராக புனித அந்திரேயா இருக்கின்றார். திருத்தூதரான புனித பிலிப்பு ஆண்டவர் இயேசு நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகளை உடனிருந்து அனுபவித்த அனுபவசாலியாக அவர் இருக்கிறார். இயேசு யார்? என் வாழ்வின் வழி. இயேசு யார்? என் வாழ்வின் உண்மை. இயேசு யார்? என் வாழ்வின் வாழ்வு, உயிர் என்பதை அனுபவித்தவராக பிலிப்பு இருக்கிறார். பர்த்தலேமியு ஆண்டவர் இயேசு அவரை குறித்து அவர் உண்மையானவர், கபடற்றவர் என்று சொல்லி சான்று பகர்வதை பார்க்கிறோம். நம் வாழ்வு உண்மையானதாக இருக்கிறதா, கபடற்ற வாழ்வாக இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக பர்த்தலேமியு தோல் உரிக்கப்பட்ட நிலையில் அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். புனித மத்தேயு நோயற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பதனால் யாருக்கு நம்முடைய உடனடியான உதவி தேவை என்பதை ஆண்டவர் இயேசு மத்தேயுவின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம். தோமா, சந்தேக தோமா என்று அவர் அழைக்கப்பட்டாலும் என் ஆண்டவரே என் தேவனே என்று இயேசுவிடத்தில் முழுமையாக சரணாகதி ஆகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாமும் இயேசுவிடத்தில் சரணாகதி ஆகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அல்பேயுவின் மகன் யாக்கோபு இயேசுவினுடைய அருகில் இருந்தவர். இயேசுவினுடைய அருகில் இருந்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்தவர். இயேசு எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எதை செய்தாலும் அவரோடு உடனிருந்தவராக அல்பேயுவின் மகன் யாக்கோபு இருந்தார். நாமும் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவின் அனுபவத்தை நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அவருடைய வாழ்வு. ததேயு நம்பிக்கை இழந்து போனவர்களுடைய பரிந்துரையாளராக அவர் இருக்கிறார். பல சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய நம்பிக்கை இழந்துவிடக்கூடும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த புனிதரிடத்தில் நாம் செபிக்க வேண்டும். தீவிரவாதியாயிருந்த சீமோன் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர். யோசித்து பாருங்கள், தன்னுடைய உயிரை கிறிஸ்துவுக்காக ரம்பத்தால் அறுக்கப்பட்ட நிலையில் உயிரை தந்தவராக இரத்தம் சிந்தியவராக இருக்கிறார். யூதாஸ் இஸ்காரியோத்து நம்மை நம்புகின்ற ஒருவருக்கு எந்த சூழ்நிலையிலும் துரோகம் நினைத்துவிடக்கூடாது என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக 12 திருத்தூதர்களும் அவருடைய வாழ்க்கையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை இந்த நாளில் வழங்குகிறார்கள். அதோடு இணைந்து இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அற்புதமான நீண்ட நெடிய ஒரு வாசகம், பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. 5 செய்திகளை மட்டும் விரைவாக கூறிவிட்டு இந்த மறைவுரையை நிறைவு செய்கிறேன். 1, உன் பகைவர்களை அன்பு செய்வாயாக. இந்த இடத்தில் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்கிறார். தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேடு பள்ளங்களை, மலை, காடு எல்லாவற்றிலும் ஓடி ஓடி பதுங்கி வாழ்கிறார். ஆனாலும் சவுலை அன்பு செய்வதை பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நமக்கும் பல பகைவர்கள் இருக்கலாம். இயேசுவைப் போல, தாவீதைப் போல அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம்.
இரண்டாவது, அருட்பொழிவு செய்யப்பட்டவரை மதிப்பது. சில நேரங்களில் நம்முடைய குருவானவர்களை நாம் நடத்துகின்ற விதம், அவருடைய மனதை நோகச் செய்கின்ற செயல்கள், அவருடைய மனதை புண்படுத்துகிற செயல்கள், ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்கள் மீது கை வைக்கின்ற செயல்களில் கூட பொதுநிலையினர் சில நேரங்களில் சென்று விடுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஒரு எச்சரிக்கை. தாவீதின் வாழ்க்கையும் சவுலின் வாழ்க்கையும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு படிப்பினையாக கொடுக்கப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அற்புதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும், நம் வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. மூன்றாவது, நியாயமாக தன் நிலையை எடுத்து கூறுவது. அதாவது தாவீது சவுல் என்கிற அரசன் மீது மிகுந்த பய உணர்வு இருந்தாலும் கூட தன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை சரியான விதத்தில் அவர் எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். அரசே, என் தலைவரே என்று சொல்லி சவுலை அழைக்கிறார். பிறகு தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து சவுலை வணங்குகின்றார். என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறார். நான் ஒரு செத்த நாய், தெல்லுப்பூச்சி என்று சொல்லி தன்னை மிக மிக தாட்சியானவராக, எளிமையானவராக வெளிப்படுத்துகிறார். உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக என்று சொல்லி கடவுளை முதன்மைப்படுத்துவதை, நடுநிலைப்படுத்துவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இருக்கின்ற நிறைகளை, குறைகளை சில நேரங்களில் நாம் எடுத்துச் சொல்லும்போது நிதானமாக, பொறுமையாக, நிலை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவது, சவுல் மனம் வருந்துவது, மனம் மாறுவது. சவுல் இதையெல்லாம் கேட்ட பிறகு தாவீது தன்னை கொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட அவர் விட்டுவிட்டார் என்று தெரிந்தவுடனே என் மகன் தாவீதே என்று சொல்லி அழைக்கிறார். என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் சவுல் அழுதார் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. சகோதரனே, சகோதரியே, குற்றத்தை உணர்ந்து, தவறை உணர்ந்து, செய்கிற பாவத்தை உணர்ந்தால் நாமும் கூட ஆண்டவர் முன்னிலையில் கண்ணீரோடு அழுது அவருடைய மன்னிப்பை பெற முடியும். சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ளலாம். பிறகு சவுல் தாவீதுக்கு ஆசீர் வழங்குவதை பார்க்கிறோம், அவரை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன் என்று சொல்லி சவுல் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மையே செய்வாராக, நீ அரசனாவாய், இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்கிற ஆசீரை தருகிறார். இத்தகைய பல்வேறு சிந்தனைகளை உள்வாங்கி தியானிப்போம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. ஆமீன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். உள்ளங்கள்
உணர்வுகள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை என்னாலும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் முதல் பணிக்கெனவே அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே, எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் கண்முன்னே நீர் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.